வர வர பார்த்தீங்கன்னா வெயில் கூட்டிட்டு அதையும் தாண்டி நாடு போகிற போக்க பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் கஞ்சி தான் குடிக்கணும் அப்படி இருக்கு. அந்த நேரத்தில் இந்த வீதிகளில் இருக்கிற இலைகள் குலைகள் ஆஞ்சி எப்படி இலக்கஞ்சி வைக்கலாம்ன்றதா இந்த காணொளி. வாங்க குசினிக்கு போயிட்டு எப்படி இந்த கஞ்சி செய்யறதுன்றதா பார்ப்போம். ஒரு சுண்டு சிவப்பு பச்சை அரிசி எடுத்திருக்கிறேன். இப்போ பாருங்க சிவப்பு பச்சை அரிசியை எப்படி இருக்குண்டு. இப்போ இதை நாங்கள் நல்லா கழுவி எடுப்போம். இப்போ நாங்கள் நல்லா 3 தண்ணியில் கழுவி எடுத்துட்டோம். பாருங்க எப்படி இருக்குண்டு. அடுத்தது தண்ணியை ஊற்றி அடுப்பில் அவிய வைப்போம். இப்போ நாங்கள் கழுவி வச்சுருக்கிற அரிசியை அடுப்பில் வச்சு அவிய வைப்போம். உப்பு இப்போ சேர்க்காதீங்க, ஒரு பாதி பதம் அவிஞ்சதுக்கு பிறகு உப்பு சேர்ப்போம். இன்றைக்கு நாங்கள் வல்லாரைக்கீரை சேர்க்குறோம். இதையும் தாண்டி முடக்கொத்தான் சேர்ப்பாங்க. வல்லாரையையும் நாங்கள் முழுசாக சேர்க்கல. அதை எப்படி சேர்க்குறோம்ன்றதை பாருங்கள். நல்ல பால் ருசியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் வல்லாரையை சமைச்சு கொடுக்குறோன்னா ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும், சாப்பிட மாட்டாங்க, கைப்பாக இருக்குது, வேணாமல் ஓடிடுவாங்க. அப்படியானவங்களுக்கு இந்த இலக்கஞ்சியை நான் செய்கிற முறையில் செய்து கொடுங்க. அம்மா அன்றைக்கு ஒரு கஞ்சி வச்சு தந்தீங்க தானே, அந்த கஞ்சியை திருப்பியும் வச்சு தாங்கண்டு அவங்களா கேட்குற அளவுக்கு இந்த கஞ்சி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக நாங்கள் தேங்காவை திருவி எடுப்போம். தேங்காய் திருவின சிரட்டையை எடுத்து வைப்போம். இப்போ தேங்காவை பாருங்க, இவ்வளோ தேங்காவையும் யூஸ் பண்ணல, கறிக்குந்தவை பரவாயில்ல, உண்டை எல்லாத்தையும் சேர்த்து திருவியாச்சு. நாங்கள் கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்து கொள்வோம், இவ்வளவும் காணும். இப்போ அவிய வச்ச சோறு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்படி அவிஞ்சிட்டு பாருங்க. இப்போ முதலாவது தேங்காய் பாலை கொஞ்சம் கட்டியாக அரைச்செடுப்போம். முதலாவது தேங்காய் பாலில் நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் பாருங்க. மழை வந்துட்டு, மழை தூருது. ரெண்டாவது பால் அரைக்கிறது தான் முக்கியமான வேலை. நாங்கள் இந்த பிச்சு வச்சிருக்கிற வல்லாரை இதையும் சேர்த்து தான் அரைச்செடுக்க போகிறோம். ரெண்டாவது தேங்காய் பால் அரைக்க வல்லாரையும் சேர்த்து அரைச்சிடுங்க. இப்போ வல்லாரையை முழுசாக போட்டால் பெரும்பாலும் எல்லோரும் சாப்பிட மாட்டாங்க, வேணாமண்டுவாங்க. இப்போ அதுக்காக தான் அப்படி தேங்காய் பாலோட சேர்த்து அரைச்செடுத்தீங்கன்னா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. கஞ்சி என்றாலே கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் பாலை அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. பத்திரப்பம் உங்களுக்கு இந்த ரெண்டாவது தேங்காய் பால் காணாட்டிக்கு திருப்பியும் தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். கீரையெல்லாம் போட்டு தந்தால் சாப்பிடுவீங்களா? சாப்பிடவே மாட்டீங்க. இது சக்கை.
இதில் சத்து இல்லை தானே, சாரில் தான் சத்து இருக்குது. அப்போ அதனால தான் நாங்கள் சாரை சேர்க்குறோம். இப்போ தண்ணி வற்றினதால எடுத்த பாலை முதலாவது நாங்கள் ஊற்றி நல்லா கிளறி விடுவோம். இப்போ நல்லா கிளறி விடுவோம். அப்படியே வந்து சைடில் பாருங்க, ஊற்றினோடனே கொதிக்குது. என்ற சட்டி அவ்வளோ சூடாக இருக்குது. சரி, இப்போ அடுத்த பாலையும் டக்குன்னு எடுத்துக்கொள்வோம். இப்போ அந்த 2வது பாலில் மிச்சத்தையும் புளிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ அதையும் ஊற்றிக்கொள்ளுவோம். இங்கே பாருங்க, இப்போ ஊற்றின பாலையே காணும். இப்போ தான் கஞ்சி மாதிரி வர. ஆனால் இப்போ திருப்பியும் பால் எடுக்க போகிறேன். இது காணாது. சோறு வந்து நல்லா மசிஞ்சு வரணும். அப்போ இன்னும் ஒருக்கா அரைச்செடுப்போம். இப்போ பாருங்க, 3வது தரம் எடுத்தாலும் கலர் மாற இல்லை. இப்போ பாருங்க, 3வது பால் எடுத்துட்டு வரதுக்குள்ள தண்ணி வத்திச்சு. பாருங்க அப்படி இருக்குண்டு. இப்போ அடுத்த பாலையும் நாங்கள் ஊற்றிடுவோம். மூன்றாவது தரம் பாலையும் விட்டுட்டு தான் கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கொள்ள போகிறோம். இருக்க நல்லா கிளறிட்டு உப்பு பார்ப்போம். இப்போ கஞ்சி பார்த்தீங்கன்னா நல்லா அவிஞ்சிட்டு, இப்போ நாங்கள் அடுப்பில் தணல் ஆக்கி விடுவோம். அப்படியே இனி அடுப்பு எரியக்கூடாது. இப்போ கடைசியாக நாங்கள் சேர்க்க போகிறோம் முக்கியமான கீரை, முக்கியமான வேலையும் கூட, முருங்கைக்கீரை. நல்லா குருத்து ஆஞ்சிட்டு வந்துருக்கிறேன். அதை நாங்கள் துப்புரவாக்கி எடுப்போம். அவ்வளோ பெரிய வேலை இல்லை, இப்படி துப்புரவாக்கினா காணும். ஏன்னா குருத்து தானே. இப்போ பெரிய முத்தல் கீரையாக இருந்தால் தான் எல்லாத்தையும் அப்படியே துப்புரவாக்கி எடுக்கணும். இது நல்லா குருத்துண்டபடியா எப்படி இப்படி பிச்சை எடுத்தா காணும். இப்போ இங்கே பாருங்க, முருங்கைக்கீரையை துப்புரவாக்கி எடுத்துட்டேன். இப்போ கடைசி நேர வேலை. முதலாவது தேங்காய் பாலையும் எடுத்துட்டேன். இப்போ கஞ்சியை பாருங்க இப்படி இருக்கண்டு. இதுக்கு மேலே நாங்கள் முதலாவது தேங்காய் பாலை ஊற்றுவோம். ஊற்றிட்டு கிளறி விடுவோம். ஏன்னா சட்டியில் சூடு இருக்குது, அதுலேயே இந்த பால் வந்து கொதிச்சிடும். இதுதானே, நல்லா கிளறிட்டு இப்போ எங்களோட முக்கியமான வேலை முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையை போட்டதுக்கு பிறகு கிளறாமல் அப்படியே மூடி வச்சிடுவோம். அவ்வளோதான் வேலை. முருங்கைக்கீரையை போட்டதுக்கு பிறகு கிளறாமல் மூடி வச்சுட்டு மண் சட்டி என்றபடியாக நாங்கள் உடனடியாக இறக்கி வச்சிடலாம். ஏன்னா மண் சட்டியில் சூடு இருக்கும். அப்போ அந்த சூட்டுக்கு முருங்கைக்கீரை எப்படி அவிஞ்சு வர மாட்டேன் பாருங்க. மூடி வச்சிருப்போம். அதுக்கிடையில் கஞ்சி குடிக்கிறதுக்கு கேட்டதில்லை, அதே ரெடி பண்ணுவோம். இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம்மா. இந்த சூட்டுக்கு எப்படி கொதிச்சு கொண்டிருக்கேன். இப்போ நாங்கள் கிளறி விடுவோம். நல்லா திறந்தோன்னு ஒரு வாசம் வந்தது. எப்படி என்ன? முருங்கை இலை வாசம். முருங்கை இலையில வாசம். கள்ள முருங்கை இலை தானே, வேலை வாசம் அடிக்குது. ஓ, காணிக்குள்ள முருங்கை இலை இல்லை, அதனால கள்ள முருங்கை இலை. வேற என்ன செய்யறது? முள்ளி வாய்க்கால் கஞ்சி அந்த ஞாபகம் வரும். சிரட்டையில் கஞ்சி ஊற்றி குடித்தா என்ன, முள்ளிவாய்க்கால் நினைவுக்கு நாங்கள் அதில் போவைக்க ரோட்டெல்லாம் கஞ்சி கொடுத்து கொண்டே இருப்பாங்க. அது எப்பவுமே மறக்க முடியாது. மழையும் வந்துட்டு நல்லா. இப்போ கஞ்சியை ஊற்றி கொண்டு மலையில இருந்து குடிக்க நல்லா இருக்கும். எவ்வளவு தேங்காய் பால் விட்டு கடைசியாக பாருங்க அப்படி கட்டியாக வந்துட்டு. மழை நேரத்தில் ஆவி பறக்க சுட சுட இலக்கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்டாக இருக்கா இல்லையான்றதை குடிச்சு பார்த்துட்டு சொல்லட்டும் எல்லாரும்.
வாங்க நீங்கள் டேஸ்ட்டாக பாருங்க. என்னடா மே 18 மாதிரி கிடக்கு. சூப்பர் டேஸ்டா இருக்கா? இந்த முருங்கை குறுத்து போடுறபடியா அதோட டேஸ்ட் அப்படியே இறங்கி இருக்கு. இன்றைக்கும் வந்து ஒரு சுவையான சமையல் காணொலியையும் தாண்டி நாடு போகிற போக்கில் கடைசியாக கஞ்சியும் குடிக்க வேண்டிய நிலைமை வந்து முடிய போகுது. எல்லா பொருளுக்கும் ரேட் கூடிக்கொண்டே போகுது. சரி, இது போல் இன்னொரு சுவையான சமையல் காணொலியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்.